ஃபேஸ் பண்ண முதல் எலெக்ஷன்லேயே வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து விட்டார். இரண்டாவது, அவருக்கு என தனி உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் என்று அழைப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டான ட்ரெஸ் கோடை மெயின்டைன் பண்ணுறார். நம்ம காலமாக அரசியல்வாதிகள் என்றாலும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாங்க, வெள்ளை வேட்டி வெள்ளை ஷர்ட் போடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நமக்கு இமேஜ் இருக்குது. பட் அந்த இமேஜை உடைத்து விட்டார். ஏற்கனவே சில அந்த ட்ரெஸ் மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் கலர் ட்ரெஸ்ஸில் வர ஆரம்பித்தார். ராகுல் காந்தி ஒயிட் டிஷர்ட் போட ஆரம்பித்தார். அதே போல் உதயநிதி ஸ்டாலின் அவரும் ஒயிட் டிஷர்ட்டில் வர ஆரம்பித்தார். இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் திரு விஜய் அவர்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அது ஒரு பவர் ட்ரெஸ்ஸிங் என்று அழைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய உடல் மொழி சொல்வதென்ன என்பதை நன்கு கேட்டு அறிந்து கொள்ள யாரை கேட்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தோம். தமிழக முன்னாள் காவல்துறை தலைவர் திரு சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்களை விட ஒரு சிறந்த நபர் யாராக இருக்க முடியும் என்று தோன்றியது. காரணம், 25 ஆண்டுகளாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு எழுதி அந்த உடன்மொழி தேர்வு, அதாவது நேர்முக தேர்வு, இன்டர்வியூ என்று அழைப்பார்கள், அதில் சென்று அந்த மிகப்பெரிய போர்டை சந்தித்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ண பிறகுதான் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆக முடியும். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு 25 ஆண்டு காலமாக அவர் இந்த பயிற்சி கொடுத்து வருகிறார். உடல் மொழி என்ன என்று நன்கு அறிந்தவர். அது மட்டுமல்ல, அவர் பயிற்சி கொடுத்து இந்தியாவில் டாப் இடங்களை பிடித்திருக்கிறார்கள். சித்ரா போன்ற மாணவர்கள் மிகப்பெரிய அதிகாரிகளாக வளம் வருகிறார்கள். அப்படி இருக்கும்போது முன்னாள் காவல்துறை